ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நோ யோர் பைபிள் என்கிற ப்ரோக்ராமுக்கு உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். அசம்பிளிஸ் ஆஃப் காட் வெல்லூர் 6 சார்பாக உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துதலை தெரிவிக்கிறோம். ஒவ்வொரு நாளிலும் நாம் ஒவ்வொரு காரியத்தை தலைப்பாக கொண்டு நம் வசனத்திலிருந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். அதற்குரிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அவருடைய வேதாகமத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் தந்தருளி நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாகவும் அலங்காரமாகவும் அவர் ஏற்கும் விதத்திலே அந்த வேதம் நம்மை மாற்றி கொண்டிருக்கிறது. அதற்காக நாம் கர்த்தரை துதிக்க நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நாளும் விசேஷமாக ஒரு காரியத்தை நம்முடைய வேதாகமத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ரோமர் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று இந்த வசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கடைசியிலே முடிகிற போது இப்படி சொல்லுகிறார் பவுல், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இந்த நாளிலும் உண்மையான ஆராதனை என்கிற தலைப்பின் கீழே சில காரியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இன்றைய நாட்களிலே ஆராதனை பலவிதமாக செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு ஆராதனை, அது புத்தியுள்ள ஆராதனை, அதுதான் உண்மையான ஆராதனை என்று பார்க்கிறோம். இன்றைக்கு ஆராதனை என்று சொல்கிற போது பலருக்கு என்ன ஞாபகம் வருகிறது என்றால், ஒரு ஆராதனை ஸ்தலம், சபைக்கு போய் ஆராதிக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் வருகிறது, அல்லது ஏதாவது கூட்டம் கூடி ஆராதிக்க வேண்டும் என்கிற எண்ணம் வருகிறது. இது ஆராதனை அல்ல. பழைய ஏற்பாட்டு காலத்திலே பார்க்கிறோம், சமாரியர்கள் அவர்கள் கெர்சி மலையிலே போய் ஆராதித்தால்தான் அது ஆராதனை என்று அவர்கள் கொள்ளுகிறார்கள். யூதர்களை குறித்து பார்க்கும் பொழுது எருசலேமிலே சென்று அந்த ஆலயத்திலே உட்கார்ந்து கர்த்தரை தொழுது கொண்டால்தான் அது ஆராதனையாக ஏற்கப்படும் என்று சொல்லி அவர்களுக்குள்ளே தவறான ஒரு கருத்து இருக்குது. அங்கே உட்கார்ந்து பாடல் பாடி கர்த்தரை புகழ்ந்தால் தான் அது ஆராதனையாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லி அவர்கள் நினைக்கிறதாக அந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில் இருக்கிற அந்த சம்பவங்கள் உணர்த்தி தருகின்றன. ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு ஆராதனை இடத்தை பொறுத்ததல்ல, அது நம்முடைய உள்ளத்தை பொறுத்தது. ஆண்டவர் நம்மையும் நம்முடைய உள்ளத்தையும் பொறுத்து தான் நம்முடைய ஆராதனையை அவர் அங்கீகரிக்கிறார். நாம் இருக்கிற இடமோ நாம் உபயோகப்படுத்துகிற காரியமோ ஆராதனைக்கு அது முக்கியத்துவம் வாய்ந்தது அல்ல. அது இடம் இருக்க வேண்டும், நல்ல அட்மாஸ்பியர் இருக்க வேண்டும், அந்த வாய்ப்புகளுக்காக நன்றி. ஆனால் அதனாலே தான் ஆராதனை ஏற்றுக்கொள்ளப்படும் என்கிற தவறான கருத்தை நம்ம விட்டு நாம் அகற்ற கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவாராக, கிருபை தருவாராக. இடம் ஆராதனைக்கு முக்கியமான ஒரு காரியம் அல்ல. உண்மையான ஆராதனைக்கு தேவையான 2 காரியங்கள் என்னவென்றால், இந்த வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அநேக காரியங்கள் சொல்ல முடியும். ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி சங்கீதத்தில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நிறைய இடங்களிலே பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ளுங்கள், இப்படி பல காரியங்களை சொல்லிக்கொண்டே வருகிறார். ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் பேசிக்காக வைத்து பார்க்கும்போது 2 காரியங்கள் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று ஆவியோடு ஆராதனை, இன்னொன்று உண்மையோடு ஆராதனை. இந்த ஆராதனையை தான் கர்த்தர் என்ன பண்ணுகிறார், ஏற்கிறார். இவைகளில்தான் கர்த்தர் பிரியப்படுகிறார். இதை தான் இந்த 12வது அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது. இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை, இதுதான் நீங்கள் செய்யத்தக்க உண்மையான ஆராதனை என்று பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆராதனை குறித்த ஒரு 3 காரியங்களை மாத்திரம் இந்த நாளிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக ஒரு காரியம், ஆராதனையின் நோக்கம், பர்பஸ் ஆஃப் வர்ஷிப். ஆராதனையின் நோக்கம் 2 காரியங்கள். ஒன்று கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும், இன்னொன்று கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். இது 2 தான் ஆராதனையின் அல்டிமேட் பர்பஸ். வேறு எந்த நோக்கமும் ஆராதனையில் நமக்கு இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் ஆராதனையின் போது
ஆராதனை வீரர், நல்ல மியூசிஷியன், அல்லது நல்ல அட்மாஸ்பியர், நல்ல பாடல் வரிகள், இவைகள் தான் அதிகமாக முக்கியத்துவப்படுத்தப்படுகின்றன. அதுதான் அநேகருடைய நோக்கமாகவும் இருக்கிறது. இந்த ஆராதனை வீரரை கூப்பிட்டு விட்டோம், இவர்கள் இப்படி செய்வார்கள், அவர்கள் இப்படி வாசிப்பார்கள். இதுதான் இன்றைக்கு ஆராதனையிலே முக்கியத்துவப்படுத்தப்படுகிற காரியமாக இருக்கிறது. அங்கே ஆண்டவர் இதில் பிரியப்படுவாரா? இது ஆண்டவருக்கு பிடித்தமான ஒரு காரியமா? இதில் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுமா இன்றைய நாளின் ஆராதனையிலே என்று கேட்டால் அநேக இடங்களிலே கேள்விக்குறியாக இருக்குது. நம்ம நல்ல பாட்டு பாடுறோம், உங்கள் நாமம் உயரணும்னு சொல்லி நல்ல பாடல் வரிகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் அங்கே கர்த்தர் அதில் பிரியப்பட்டு அதில் அவருடைய நாமம் மகிமைப்படுகிறதா என்பதை நாம் உற்று நோக்க வேண்டும். அதுதான் ஆராதனையின் நோக்கமாக இருக்கிறது. நம்மை பெருமைப்படுத்தும். இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நான் நல்ல பாட்டு எழுதுகிறேன், நான் நல்ல மியூசிக் வாசிக்கிறேன், இதை காண்பிக்கிறதுக்கு தான் நிறைய நேரத்தில் ஆராதனைகள் நிறைய பேருக்கு தேவைப்படுகிறது. நிறைய பேர் ஆராதனை மூலமாக தங்களை அவங்க ஷோ பண்ணி காட்டிக்கிறாங்க. ஆராதனையின் நோக்கம் நம்மை பிரசித்தப்படுத்தி கொள்வதற்கல்ல, நம்மை பிரபலியப்படுத்தி கொள்வதற்கல்ல. ஆராதனையின் ஒரு நோக்கம் எதற்கு என்றால் அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், அவர் அதிலே பிரியப்பட வேண்டும். இதுதான் ஆராதனையின் நோக்கமாய் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தரை ஆராதிக்கிறோம், வீட்டிலே ஆராதிக்கிறோம், குடும்பமாக இணைந்து ஆராதிக்கிறோம், திருச்சபையில் ஆராதிக்கிறோம். இப்படி நம்முடைய ஆராதனைகள் எல்லாம் இவைகள் என்ன நோக்கத்தோடு இருக்கின்றன? சபைக்கு போய் ஆராதிக்கிறோமே, அங்கே இருக்கிற ஆராதனை எதன் அடிப்படையில் இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அங்கே கர்த்தருக்கு மகிமை கொண்டு வருகிறதா? ஏன்னா சில முக்கியத்துவம் வேறு எதற்காக கொடுக்கப்படுகிறதா? வேதத்தின் அடிப்படையில் இருக்கிறதா? கர்த்தருக்கு இது உகந்ததா என்று சொல்லி நிதானித்து பார்த்து ஆராதிக்க கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவாராக? கிருபை தருவாராக. பர்பஸ் ஆஃப் வர்ஷிப்பில் நம்ம எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். ஆராதனையின் நோக்கத்தில் நாம் ஒரு நாளும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு நாளும் அதில் கர்த்தர் பிரியப்பட வேண்டும், அதில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பது தான் நம்முடைய ஆராதனையின் நோக்கமாக இருக்க வேண்டும். அப்படி ஆராதிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக, பலன் தருவாராக. வேறு எந்த காரியங்களும் நம்மை அந்த உண்மையான ஆராதனையின் நோக்கத்திலிருந்து நம்மை விலக்காதிருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தரும்படி ஜெபிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ரெண்டாவது ஒரு காரியம், பிரின்சிபல்ஸ் ஆஃப் வர்ஷிப். ஆராதனையின் அந்த பண்புகள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், முதலாவது ஒரு காரியம், வர்ஷிப் இன் ஸ்பிரிட். ஆவியில் நாம் ஆராதனை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கி நிறைய ஆராதனைகள் எப்படி இருக்குதுன்னா, அந்நிய பாஷை பேசுகிறனால, நல்ல மியூசிக் டெம்போ வாசிக்கிறனால அந்த ஆராதனைகள் ஆவிக்குரியதாய் மாறிவிடாது. அது ஆவிக்குரிய ஆராதனை இல்லை. ஆவிக்குரிய ஆராதனை இன்னொரு விதத்தில் சொல்லப்பட வேண்டுமா, இந்த நாட்களில் ரிச்சுவல்ஸ், இந்த ஃபஸ்ட்டு இந்த 2 பாட்டு துதி பாட்டு பாடணும், அடுத்தது விசுவாச பாட்டு பாடணும், அப்படி மெதுவாக ஸ்லோவாக போகணும், அப்புறம் அப்படியே அப்படி மியூசிக் எல்லாம் இதெல்லாம் இவைகளெல்லாம் ஆராதனை அல்ல. இவைகள் ஆவியில் ஆராதிக்கிற ஆராதனை அல்ல. சில இடங்களில் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க, ஏதாவது காணிக்கைகளை கொடுத்து சாக்ரிஃபைஸ் பண்ணி பிளேஸை ஏதாவது காரியங்கள் செய்து ஆராதனை என்று சொல்லுகிறார்கள். இதுவும் ஆவிக்குரிய ஆராதனை அல்ல. நிறைய நேரத்தில் பார்க்குறோம், கீபோர்ட், சிங்கர்ஸ், பீப்புள், க்ரௌட், இது இருந்தால் தான் அந்த ஆராதனை எஃபெக்டிவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது ஆவிக்குரிய ஆராதனை அல்ல. ஆனால் இவைகளை எல்லாம் தாண்டி நம்முடைய இருதயத்தில் நம்மை உண்டாக்கின தேவனை உண்மையாக நேசித்து அவருடைய அன்பினாலே நிறையப்பட்டு அவரை உயர்த்துகிறோமே, அதுதான் கர்த்தர் சொல்லுகிற ஆவியுள்ள ஆராதனை அல்லது உண்மையுள்ள ஆராதனை என்று நாம் பொருள்கொள்ளலாம். கர்த்தர் இதை தான் விரும்புகிறார். ஆவியோடு அவரை ஆராதிக்க விரும்புகிறார். நம்முடைய இதயத்திலே சடங்காச்சாரத்தோடு உலக கலாச்சாரங்களோடு இணைந்து எந்த காரியம் இல்லாமல் உண்மையாய் அவரை நேசிக்கிற நேசத்தினாலே பரிசுத்த ஆவியின் உதவியோடு நம்முடைய இரட்சகரை துதிக்கிற துதிதான் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஆவியில் ஆராதனை, உண்மையில் ஆராதனை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி நிறைய நேரங்களில் நம்முடைய அந்த ஆராதனை ஆவியிலே இருக்கிறதில்லை. பரிசுத்த ஆவியானவரின் துணை நமக்கு இருக்கிறதில்லை. இன்றைக்கி நிறைய நேரத்தில் பாட்டு பாடுறோம். இன்றைக்கி அநேக பாட்டை எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் மீனிங்லெஸ் வர்ஷிப் நிறைய பெருகி கொண்டே இருக்குது. ஏதோ எல்லாரும் பாட்டு எழுதுகிறாங்க, அதனால் நானும் பாட்டு எழுதுகிறேன் அப்படின்ற நிலைமையில் இன்றைக்கி நிறைய நபர்கள் போய் கொண்டிருக்கிறார். அப்படி அல்ல. உண்மையாக கர்த்தருடைய அன்பை அனுபவித்து அவர் என்னுடைய வாழ்க்கையில் செய்த நன்மையை உணர்ந்து அவர் எப்படிப்பட்டவர் என்பதை உணர்ந்து அவரை துதிப்பதற்கு பெயர்தான் உண்மையான ஆராதனை
இதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். பிதாவை, இயேசு கிறிஸ்துவை துதிப்பதற்கு, உண்மையாய் துதிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு உதவி செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய ஆராதனை உண்மையுள்ள ஆராதனையாய், கர்த்தர் அங்கீகரிக்கிற ஆராதனையாய் மாற முடியும். நாம் எப்பொழுதெல்லாம் ஆராதிக்கிறோமோ அப்பொழுது நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம், ஆவியானவரே நாங்கள் ஆவியில் ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து நம்மை உணர்த்தி தந்து அவருடைய நன்மைகளை அனுபவிக்க செய்து நம்மை துதிக்க செய்வார். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஆவியுள்ள ஆராதனை. இந்த பிரின்சிபல் ஆஃப் வர்ஷிப்பில் ரெண்டாவது ஒரு காரியம் வர்ஷிப் இன் ட்ரூத். முதலாவதாக ஆவியில் ஆராதிக்க வேண்டும். ரெண்டாவதாக ஒரு காரியம் உண்மையில் ஆராதிக்க வேண்டும். வெளியரங்கமாக இருக்கிற காரியம் மாத்திரமல்ல, நம்முடைய உள்ளத்திலிருந்து உண்மையாய் அவரை நோக்கி சில காரியங்களை நாம் செய்ய கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மத்தேயு 4:10 அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது நாம் அவர் ஒருவருக்கே நாம் என்ன பண்ணணும்? ஆராதனை செய்யணும். ஆண்டவரை பிசாசு வந்து சோதிக்கிறதை பார்க்குறோம். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, தேவனாகிய கர்த்தரை என்ன பண்ணுவாய், அவரை மாத்திரம் பணிந்து கொள்வாயாக என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். வேறு யாருக்கும் ஆராதனை கிடையாது. இன்றைக்கி நிறைய பேர் பாசஸை வர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, மியூசிஷியனை தூக்கி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட நிலைமைகள் எல்லாம் கர்த்தர் அருவருக்கிறார். அது எல்லாம் விக்கிரக ஆராதனை. கர்த்தர் எதிர்பார்க்கிற ஆராதனை எப்படி இருக்கும் என்றால், அது கர்த்தரை மாத்திரம் உயர்த்தும். அவர் ஒருவருக்கே நாம் என்ன பண்ணணும்? ஆராதனை செய்யணும். ஆண்டவர் சொல்ல, என்னையன்றி வேறே தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம், அவைகளை நீ நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் என்று கட்டளைகளிலே ஆண்டவர் சொல்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய ஆராதனை, நாம் கொடுக்கிற புகழ்ச்சி, கனம், இது எல்லாம் நமக்கோ நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கோ எந்த நபருக்கும் சொல்லக்கூடாது. அது முழுவதுமாக அது கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். அதுதான் உண்மையுள்ள ஆராதனை. 1 நாளாகமம் 16:29 சங்கீதம் 29:2 இவைகளெல்லாம் பார்க்கும் பொழுது பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தமாக இருந்து கர்த்தரை என்ன பண்ணணும்? ஆராதிக்கணும். ஆராதிக்கிறதுக்கு பல நிலைமையில் வந்து நிற்கலாம். ஆனால் அதிலே ஒரு நிலைமை எப்படி இருக்க வேண்டும் என்றால், நாம் பரிசுத்தமுள்ள இருதயத்தோடு ஒரு வாழ்க்கையோடு கர்த்தருக்கு முன்பாக நின்று அவரை ஆராதிக்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் அந்த ஆராதனையை பிரியப்படுவார். அது உண்மையுள்ள ஆராதனையாக இருக்க முடியும். இன்றைக்கி அநேக நேரத்தில் என்ன பண்ணுறோம்? கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லி சர்ச்சில் வந்துட்டு அந்த 1/2 மணி நேரமோ 45 மினிட்ஸோ நல்லா பாடிட்டு போயிடும். அதனால கர்த்தருடைய நாமம் அது மகிமைப்பட போகிறது அல்ல. கர்த்தர் அதனாலே உயர்த்தப்பட போகிறது இல்லை. பரிசுத்தம் உள்ளவர் என்று எப்பொழுது நாம் துதிக்கிறோமோ அதற்கு முன்பாக நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தமாய் வாழ்ந்துவிட்டு, தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்துவிட்டு நாம் வந்து பரிசுத்தரே என்று அவரை துதிக்கும் பொழுதுதான் அவருடைய நாமம் பரிசுத்தப்படுகிறது, அவர் உயர்த்தப்படுகிறார். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த வாழ்க்கையோடு அவரை ஆராதிக்க கர்த்தர் நம்ம என்ன பண்ணுகிறார்? எதிர்பார்க்க. நம்முடைய வாழ்க்கையை நிதானித்து பார்க்கணும். எப்பொழுது ஆராதிக்க சென்றாலும் நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவரே எங்கள் பாவங்களை நீக்கி அருளும் என்று சொல்லி அவரிடத்தில் நம்மை முழுவதுமாக சமர்ப்பித்து நாம் பரிசுத்தத்தோடே சென்று கர்த்தரிடத்தில் நாம் ஆராதனை செய்யும் பொழுது கர்த்தர் அந்த ஆராதனையை அவர் அங்கீகரிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். இன்னொரு காரியம் 1 பேதுரு 1:17 பார்க்கிறோம். பயத்தோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று அங்கே இருந்து நாம் காரியத்தை, ஒரு பிரின்சிபலை என்ன பண்ண முடியும்? கற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதா? இன்றைக்கி நிறைய நேரங்களில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. நம்ம பயம் என்பது நடிகை ஐயோ அடிச்சிருவார் அந்த பயம் இல்லை. ஆனால் அவுட் ஆஃப் ரெவரன்ஸ், ஒரு கனம் கொடுத்து அவர்களுக்கு மதிப்பு கொடுத்து நம்ம பயப்படுவோமே, அந்த பயத்தை தான் கர்த்தர் நம்மிடத்தில் என்ன பண்ணுகிறார்? எதிர்பார்க்கிறார். நம்முடைய தகப்பன் தான், நம்முடைய சிநேகிதன் தான். ஆனால் அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை அவருக்கு கொடுத்து அவரை ஆராதிக்க கர்த்தர் அவர் எதிர்பார்ப்புள்ளவராக இருக்கிறார். அந்த பழைய ஏற்பாட்டு காலங்களில் பார்க்குறோம், அவர்கள் பலி செலுத்தும் போது ஆசாரியருடைய இடுப்பில் அந்த சங்கிலியை கட்டிட்டு மணியை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க? போவாங்க. ஏனென்றால் அவ்வளவு பயபக்தி உள்ள ஒரு ஆராதனையை அவர்கள் செய்தார்கள். ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர், அவருக்கு பிடிக்காத ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கை அது முடிந்துவிடுன்னு சொல்லிட்டு அவர்கள் தங்களை சுத்திகரித்து கொண்டு எல்லா முறைமைகளையும்
பின்பற்றி பயத்தோடு கர்த்தருக்கு ஆராதனை செலுத்தினார்கள். ஆனால் இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இந்த ஆராதனைகளில் குறைந்து கொண்டே வருகிறதை பார்க்குறோம். அநேக நேரங்களில் எல்லாரும் அதை டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கிறாங்க, சாதாரணமாக என்ன பண்ணிக்கிறாங்க, போயிடறாங்க. ஆனால் கர்த்தர் இந்த காரியத்தை என்ன பண்ணுகிறார், வெறுக்கிறார். பயத்தோடைய கர்த்தருக்கு ஆராதனை செய்ய கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவாராக, கிருபை தருவாராக. பயந்து நடுங்கி அல்ல, அவருக்கு கனத்தை கொடுத்து, அவர் அன்பு நிறைந்தவர், ஆனால் அதே நேரத்தில் அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் கொடுத்து நாம் ஆராதிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. 1 சாமுவேல் 12:20 படி நாம் சந்தோஷத்தோட கர்த்தருக்கு என்ன பண்ணணும், மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும். எப்போ பார்த்தாலும் அழுதுட்டு துக்கத்தோடு மாத்திரமல்ல, சில நேரங்கள் நல்ல சந்தோஷமாக கர்த்தர் நமக்கு நன்மைகளை செய்யும்போது நினைத்த ஆண்டவர் எவ்வளோ நன்மைகளை செஞ்சுன்னு சொல்லி சந்தோஷத்தோடு நம்ம என்ன பண்ணணும், கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும். இன்னொரு ரோமர் 12:1 நான் ஏற்கனவே சொன்னபடி நாம் வாழ்ந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். பாடல்கள் எல்லாம் வர்ஷிப்பில் ஒரு பாட்டு தான், கிட்டத்தட்ட ஒரு 10% வச்சுக்கலாம். மீதி 90% ஆராதனை எதன் அடிப்படையில் அமைய வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கை முறையின் அடிப்படையில் அமைய வேண்டும். நாம் அவருடைய வார்த்தைகளின்படி அவருடைய சொல்லின்படி நாம் நடந்து அவருக்கு பிரியமாக இருக்கும் பொழுது தான் அது அவருக்கு ஆராதனையாக மாறுகிறது. அதை தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுகிறார், அதை உண்மையான ஆராதனையாக ஏற்றுக்கொண்டு நம்மை ஆசீர்வதிக்கிறார். முதலாவதாக பர்பஸ் ஆஃப் வர்ஷிப் பார்த்தோம், கர்த்தரை ப்ளீஸ் பண்ணணும். இன்னொன்று கர்த்தரை ப்ரைஸ் பண்ணணும். ரெண்டாவது பிரின்சிபல் ஆஃப் வர்ஷிப், ஆவியோடு ஆராதிக்க வேண்டும், உண்மையோடு ஆராதிக்க வேண்டும் என்று பார்த்தோம். மூன்றாவது ஒரு காரியம் ப்ரிவிலேஜஸ் ஆஃப் வர்ஷிப். ஆராதிக்கிறதுனாலே நம்முடைய வாழ்க்கைகள் மாற்றம் அடைகிறது, நமக்கு விரோதமாக வருகிற தடைகள் மாறுகிறது, நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைமைகள் மாறுகிறது, கஷ்டங்கள், வியாதிகள், நம்முடைய மனக்கவலைகள், நம்முடைய இருதயத்தின் சிந்தைகள், எண்ணங்கள், வழிகள், இவைகள் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய சக்தி இந்த ஆராதனையில் இருக்கிற. ஆராதிக்கிற நபர் சோர்ந்து போவதில்லை, ஆராதிக்கிற நபர் அப்படியே அமர்ந்து விடுகிறதில்லை. யார் உண்மையாய் ஆராதிக்கிறார்களோ அவர்கள் தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருக்கிறார்கள். அதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். ஆராதனை செய்கிற ஒரு காரியம் அது நம்முடைய வாழ்வை மாற்றுகிறது. இவைகள் எல்லாம் புரிந்து கொண்டு உண்மையான ஆராதனையை கர்த்தருக்கு செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆராதனையின் நோக்கத்தை அறிந்து கொண்டு அதனுடைய காரியத்தை உண்மையாய் பின்பற்றி அதனாலே வருகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும் என்று சொல்லி கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, விசேஷமாக இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உண்மையான ஆராதனையை எங்கள் வாழ்க்கையிலே செய்ய உதவி செய்வீராக. கர்த்தாவே, எங்களுடைய ஆராதனை நோக்கம் உம்மை பிரியப்படுத்துவதாகவும் உமக்கு புகழ்ச்சியை கொண்டு வருவதாகவும் இருக்கட்டும். அப்பா கர்த்தாவே, எங்கள் ஆராதனையிலே ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை ஆராதிக்க அன்று எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். மனிதர்களை பிரியப்படுத்த அல்ல, கர்த்தரை பிரியப்படுத்த உதவி செய்வீராக. சந்தோஷத்தோടെ ஆராதிக்க, உண்மையுள்ள இருதயத்தோടെ ஆராதிக்க கர்த்தாவே, அன்று பரிசுத்தத்தோടെ ஆராதிக்க, அன்று உம்மை மாத்திரமே ஆராதிக்க, முழு இருதயத்தோடு ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இப்படி ஆராதித்து உமக்கு கனத்தையும் எங்களுடைய வாழ்க்கையிலே அன்றைய அதன் மூலமாய் வருகிற நன்மைகளையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.